அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்காக இலவசமாக தினசரி மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இலவச மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் தினசரியாக 20 கேள்விகள் அடங்கிய வினா தொகுப்புகளுக்கான விடைக்குறிப்புகளை முழுமையாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவில் 12ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து மிக முக்கியமான 20 கேள்விக்கான விடைக்குறிப்புகளை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுக்கும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டெஸ்ட் போர்ட் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க தினசரியாக பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் ரெகுலராக டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்குறேங்க. யாரெல்லாம் டெலகிராமில் ஜாயின் பண்ணலையோ அவங்க டெலகிராமில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணுங்கன்னா அதில் நீங்கள் வரும், அதில் ஜாயின் பண்ணிக்காங்க. எக்ஸாம் ரிலேட்டடான எல்லா தகவல்களும் நமக்கு ஒரே இடத்துல கிடைக்குங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ டேட் 26/6/2025, டெஸ்ட் நம்பர் 8. சிலப்பதிகாரம் பிரித்து எழுதுக. சிலப்பதிகாரத்தை எப்படி பிரிக்கலாம்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்று பிரிக்கலாம். சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 2. எடுமென மெடுமென எடுத்ததோர் இகலொலி கடலொலி இகக்கவே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? எடுமென மெடுமென எடுமெடு மெடுமென எடுத்ததோர் இகலொலி கடலொலி இகக்கவே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரிணில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 3. காண்டம் என்பது பெரும் பிரிவை குறிக்கும். அதே படலம் என்பது உட்பிரிவை குறிக்கும். கேள்வி 4. பொறுத்துக. மாமணிக்கரசுனா சூடாமணி. மாமணிக்கரசு என்பதன் பொருள் சூடாமணி. ஆழினா மோதிரத்தை குறிக்கும். அலங்கல்னா மாலை என்று பொருள். கனகம்னா பொன். சரியானவுடைய ஆப்ஷன் சி. 2, 1, 3, 4. கேள்வி 5. பெருந்தடந்தோல் இலக்கண குறிப்பு தருக. பெருந்தடந்தோல் பெருமை குற்றல் தடந்தோல் கொண்டு வரும். அப்போ பெருந்தடந்தோல் அப்படின்றது பண்பு தொகை. கேள்வி 6. தேம்பாவானை பிரித்து எழுதுக. தேம்பாவானை 2 முறையில் பிரிக்கலாம். தேன் குற்றல் பா குற்றல் அணி என்றும் தேம்பா குற்றல் அணி என்றும் பிரிக்கலாம். அப்போ சரியானது ஏ மற்றும் பி. கேள்வி 7. வீரமாமுனிவர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. தமிழ்நாட்டிற்கு 1710 வருகை தந்தார். 37 ஆண்டுகள் சமய பணியாற்றினார். 1747 அம்பலக்காடு என்னும் இடத்தில் இயற்கை எழுதினார். வீரமாமுனிவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்த ஆண்டு 1710 தான் வந்திருப்பார். 37 ஆண்டுகள் சமய பணியாற்றியிருப்பார். 1747 அம்பலக்காடு என்னும் இடத்துல இயற்கை எழுதியிருப்பார். சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 8. சரியானது எது? சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 ஆப்ஷனில் எது சரின்னா ஆப்ஷன் சி. விழினா சாவு என்று பொருள். விழினா சாவு என்று பொருள். மாலினா சூரியன், நிருபன்னா அரசன், மிடல்னா வலிமை என்று பொருள். மற்ற 3 ஆப்ஷனும் மாறி இருக்கும். மாலினா சூரியன், நிருபன்னா அரசன், மிடல்னா வலிமை. விழி என்பதன் பொருள் சாவு. கேள்வி 9. பொருந்தாதது எது? இலக்கண குறிப்பில் இரிந்த பாலன் என்பது பெயரச்சம். சரி. மதம் பொள்ளி கரி என்பது வினைத்தொகை. சரி. உணர்மின் ஏவல் வினைமுற்று வந்திருக்குன்னு இங்கே ஏவல் வினையச்சன் இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அதே நாமவேல்னா உரிச்சொற்றொடர் சரியாக இருக்குது. கேள்வி 10. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார்? தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் ரசூல் கம்சதேவ். கேள்வி 11. எனையென்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்குமென்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாரதிதாசனின் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால்
தினையளவு நலமேனும் கிடைக்குமென்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாரதிதாசனுடைய கவிதை எந்த நூலில் இருக்குன்னா பாண்டியன் பரிசு நூலில் இடம்பெற்றுள்ளது. ஸோ குடும்ப விளக்கு, சேரதாண்டம், இருந்தவடி எல்லாமே பாரதிதாசன் எழுதிய நூல்கள் தான். இது இல்லாமல் தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தியார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழ் இலக்கியம் இளைஞர் இலக்கியம், தமிழ் இலக்கியம், திருக்குறள் உரை ஆகிய நூல்களையும் பாரதிதாசன் தான் எழுதியிருப்பார். பாரதிதாசனுடைய நூல்கள்னு எடுத்துக்கணுங்கன்னா தமிழச்சியின் கத்து, பிசிராந்தியார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, இளைஞர் இலக்கியம், தமிழ் இலக்கியம், திருக்குறள் உரை, தமிழ் இலக்கியம், திருக்குறள் உரை, இது எல்லாத்தையும் எழுதுனது யார்? பாரதிதாசன். கேள்வி 12. பெயலுழந்தெழுந்த பொங்கல் வெண்மலை அகலிரு விசும்பில் துவளை கற்ப. பெயலுழந்தெழுந்த பொங்கல் வெண்மலை அகலிரு விசும்பில் துவளை கற்ப என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நெடுநல்வாடை. ஆசிரியர் நக்கீரர். கேள்வி 13. உலா டேஸால் இயற்றப்படும். உலா என்பது கலிவெண்பாவால் இயற்றப்படும். உலா என்பது கலிவெண்பாவால் இயற்றப்படும். கேள்வி 14. தவறானது எது? மகளிரின் 7 பருவநிலைகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே தவறானது மடந்தை. 20 to 25 வரும்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. மடந்தை என்பது 14 முதல் 19 வயசுக்குட்பட்ட பெண்ணு நிலையை தான் மடந்தைன்னு சொல்லுவாங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பைன்னு சொல்லலாம். இங்கே பேதைனா 5 to 7, பெதுமைனா 8 to 11, மங்கைனா 12 to 13, மடந்தைனா 14 to 19, அறிவைனா 20 முதல் 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, தெரிவைனா 26 to 32, பேரிளம்பெண்ணா 33 to 40க்குள்ளே இருக்கிறவங்க பேரிளம்பெண். கேள்வி 15. திவ்ய கவி என்று அழைக்கப்பட்டவர் யார்? திவ்ய கவி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான் திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இவருக்கு அழகிய மணவாளதாஸ் என்ற வேறு பெயரும் உண்டு. கேள்வி 16. சரியான இணையை தேர்வு செய்க. கலல்னா திருவடி என்று பொருள். கலல்னா திருவடி, சரி. போதன்னா இந்திரனா? போதன்னா இந்திரன் கிடையாது. வாசவன்னா பிரம்மனா? கிடையாது. வேலைனா கடல், சரி. அப்போ நான் சரியான இணை 1, 4 சரி. அப்போ கழல்னா திருவடி, வேலைனா கடல், 2 சரியா இருக்கு. அப்போ போதன் வாசவன், இதுக்கு என்ன பொருள்? போதன்னா பிரம்மன் என்று பொருள். போதன்னா பிரம்மனை குறிக்கும். பிரம்மன். போதன்னா பிரம்மன். அடுத்து வாசவன்னா இந்திரன். வாசவன்னா இந்திரனை குறிக்கும். வாசவன் என்பதன் பொருள் இந்திரனை குறிக்கும். சரியான விடை 1, 4 சரியா இருக்கு. 2, 3 தவறு. கேள்வி 17. கலம்பகம் பிரித்து எழுதுக. கலம்பகத்தை எவ்வாறு பிரிக்கலாம்? களம் கூட்டல் பகம். கலம்பகம் என்பது 18 உறுப்புகளால் ஆனது. களம் 12, பகம் 6 ஆகிய மொத்தம் 18 உறுப்புகளால் ஆனது கலம்பகம். களம் கூட்டல் பகம் என்று பிரிக்கலாம். கேள்வி 18. தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த துறவி யார்? தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த துறவி குமரகுருபரர். கேள்வி 19. கைலாய வெற்பு இலக்கண குறிப்பு தருக. கைலாய வெற்பு என்பதன் இலக்கண குறிப்பு இரு பெயரட்டு பண்பு தொகை. கைலாய வெற்பு என்பது இரு பெயரட்டு பண்பு தொகை. இரு பெயரட்டு பண்பு தொகைனா சிறப்பு பொது பெயர் முன்பும் சிறப்பு பெயர் பின்னாடியும் வந்திருந்தால் அது வந்து இரு பெயரட்டு பண்பு தொகைன்னு சொல்லலாம். கைலாய வெற்பு என்பதன் இலக்கண குறிப்பு இரு பெயரட்டு பண்பு தொகை. கேள்வி 20. சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல் எது? சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல் முக்குடர் பல்லு. சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல் முக்குடர் பல்லு. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 12ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள 20 கேள்விக்கான விடை குறிப்புகளை நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா தினசரி மாதிரி தேர்வுகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. அப்கமிங்கே வரக்கூடிய குரூப் 2, குரூப் 2A அண்டு குரூப் 4 தேர்விற்காக கம்மிங் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 தேர்விற்கான முழு மாதிரி தேர்வு நடத்தப்பட உள்ளது. கடைசி அதாவது 3 மாதிரி தேர்வுகள் நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. கடைசி மாதிரி தேர்வாக வந்து கம்மிங் சண்டே வந்து நடைபெற உள்ளது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. நிச்சயமாக இந்த முழு மாதிரி தேர்வும்
இலவசமாக வழங்கப்படும். யாரெல்லாம் இந்த டெஸ்ட்டில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்களோ அவங்க 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கான ஒரு முன்னோட்டமாக இலவசமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.